கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கட்டதனோடு நேர் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கார். இதுல என்ன, அந்த களை எடுப்பது என்பது கொலைகாரர்களை எல்லாம் நீக்குவது போல ஆகும். அப்படிப்பட்ட தமிழ் இன அல்லது தமிழ் தேசியத்தினுடைய எதிரிகளாக இருக்கின்றவர்களை எல்லாம் தோலுறுத்தி காட்டி இனம் கண்டு பிறகுதான் தமிழ் தேசிய பெயரை இங்க வளர்க்க முடியும். மிகப்பெரிய ஏமாற்று, மிகப்பெரிய மோசடி இந்த உலகத்தில். உலக மகா மோசடி என்றால் அது திராவிட மோசடி தான். தமிழ்நாடு முழுவதும் ஒன்று திரண்டு, இது கூட்டி வரப்பட்ட கூட்டம் அல்ல. மற்ற உந்துகளில் பேருந்துகளில் காசு கொடுத்து கூட்டம் வந்த கூட்டம் இல்லை. இயல்பாக தன்னெழுச்சியாக சென்னையை நோக்கி வந்த படை அது. அது தமிழ் இளைஞர்களுடைய படை, அது பெரும் படை. அது அந்த படையினுடைய தன்னெழுச்சியான முழக்கமாகத்தான் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கம் வந்தது. அது இந்திய எதிர்ப்புக்காக கூட்டப்பட்ட பெரிய மாநாடு. பொய்ய தொடர்ந்து பேசிக்கிட்டு இருப்பானுங்க. தலைமை குருபீடம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும், பெரியார் திடல்ல இருக்கிற குருபீடம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும். அதை நம்பி வாழ்கின்ற எச்சலைகள் இருக்கின்றார்கள், அவர்கள் எல்லாம் பிழைப்புக்காக அது நாள்தோறும் அது போன்ற இதெல்லாம் பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. முதல்ல இந்தியை இங்க பரப்ப பெருமுயற்சி எடுத்துக்கொண்டவரே பெரியார் தான். இடமும் கொடுத்து பணமும் கொடுத்து இந்தியை இங்க பரப்புவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பண்ணவர் அவர் தான். தாழ்த்தப்பட்டவர்களுக்காக இவர் உண்மையிலேயே குரல் கொடுத்திருக்க வேண்டும் என்றால் அங்கே அந்த நிலத்தில் குரல் கொடுத்திருக்க வேண்டும். அந்த நேரத்தில் இவர் செய்யவே இல்லையே. நீ எங்கே நீ தாழ்த்தப்பட்ட சாதி இல்லை ஒடுக்கப்பட்ட சாதிக்கா நீ எங்கே நீ பார்ப்பனியம் என்ற இடத்துக்கு இவர்களை மேலே அங்கே உயர்த்தியிருக்காங்க. நாயக்கர்களோ நாடர்களோ அந்த இரண்டாம் சமூகத்து அந்த பார்ப்பனியத்தை தூக்கி போன இடத்துல தான் பெரியார் கொண்டு போனாருங்கிறீங்க. யாரை? பெரியார் அவர்கள் பார்ப்பனர்களை ஒழிப்பேன் பார்ப்பனியத்தை ஒழிப்பேன் என்ற இடத்துல நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இந்த இரண்டாவது சமூகமா இருக்கக்கூடியவர்களை தான் பெரியவர்கள் என்ற இடத்துக்கு அவங்கள அங்க உயர்த்திருக்காங்க. ஆதி குடிகளுக்கான எந்த ஒரு சமத்துவத்தை செய்யவே இல்லைங்க. இவர் இடைநிலை சாதிகள் ஆதிக்க சாதிகளுக்கு ஆதரவாக தாங்க அவர் எப்பவுமே இயங்கிட்டு வந்திருக்காரு. அதுல கண்ணும் கருத்துமா இருந்திருக்காருங்க. தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தீண்டத்தகாதவர்கள் சார்பாக இவர் என்றைக்குமே பேசுனது கிடையாது, செயல்பட்டதும் கிடையாதுங்க. ஏங்க ஒன்று சொல்கிறாங்க, இந்த கோயில் நிறைவு போராட்டம் பதில் சொல்லட்டுமே, எங்க ஒன்று பதில் சொல்லட்டுமே. ஆதி திராவிடர்கள் அது அந்த சொல்லிலேயே முரண்பாடு. அப்போ சொல்கிறேன், இந்த தாழ்த்தப்பட்டவர்களை அழைத்து கொண்டு கோயில் நுழைவுக்கு நாங்களும் போவோம். நாங்களும் வைக்கம் போராட்டம் அது ஒரு தனி ஏமாற்றுங்க. கிட்டத்தட்ட யுனெஸ்கோ ஏமாற்று மாரி அது ஒரு ஏமாற்றுது. இங்கே உள்ள அழைச்சிட்டு போய் எங்கேயுமே போராட்டம் நடத்தினது இல்லையா? யார் செஞ்சா? ஜீவா செஞ்சார். சுசீந்திரம் பகுதியில் ஜீவா, நமக்கு தெரியாது, வரலாறு தெரியாது. ஜீவா பள்ளி மாணவனாக இருந்தவோ 18-19 வயசுல தன்னுடைய சக மாணவனாக தாழ்த்தப்பட்டவர் அழைச்சிட்டு சுசீந்திரம் கோயிலுக்குள்ள போயிட்டாரு. போராட்டத்துக்காக போறாரு. பொது உடைமை சித்தாந்தத்துக்குள்ள பெரிய அளவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் செஞ்சிட்டாரு. கியாபி விஸ்வநாத் திருவானைக்காக்கோவில் திருவாங்கம் உச்சிப்பிள்ளையார் கோயில் எல்லா இடத்துலையும் கோயில் நுழைவு போராட்டம் நடத்துறாரு. ஆனா அவர் சுயமரியாதை இயக்கத்தில் இருந்தாலும் கூட அவரு செய்யறாரு இந்த கோயில் நுழைவு போராட்டம். இந்த ஆளு தனி மனிதராக பிள்ளையார போட்டு உடைச்சங்கன்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்றதுக்காக பண்ணார தவிர கோயில் நுழைவு போராட்டம் ஆதித்தரா அவரை அழைத்து கொண்டு எங்கேயா போனாரா? ஏனென்றால் இழை சாதி இல்லது ஆதிக்க சாதியினருடைய எதிர்ப்புகளை வாங்கினால் நம்முடைய இயக்கம் செயல்படாது, ஒழிச்சிருவானோ அப்படின்னு ஒரு அச்சம். இயல்பாகவே அவருக்கு இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் ஒரு மாதிரிலாம் அக்கறையே கிடையாதுங்க. நீங்க இப்போ இடையில சொன்னீங்களே, 4 பேர் நமக்கு எதிரிகளா இருக்காங்கன்னு ஒரு பட்டியல் போடுறாருல ஒரு தலையங்க. இதெல்லாம் மறுப்பு சொல்லலாம்ல அவனு. நான் இவனுள்ள யார் கருப்பணி எப்படின்னு கேட்குறேன், நம்முடைய சுபவீரபாண்டியனையும் கேட்குறேன். இதுக்கு பதில் சொல்றார். சீமான் சொல்றாரு, பட்டியல் போட்டு சொல்றாரு. அந்த பட்டியலை எழுதி வச்சுக்கிட்டு அது பதில் சொல்லடான்னா இவன் எங்கெங்கேயோ போய் நோன்றானுங்க. அவர் புகழ்ந்தார், இவர் புகழ்ந்திருக்கார், மரமிலடிகளார் புகழ்ந்தார், இவர் புகழ்ந்தார் ஈவேராவை. ஏதாவது ஒப்புக்கு சில வார்த்தைகளை நாகரிகத்துக்காக புகழ்ந்திருப்பாங்க. அதனால தாங்க நாங்கள் எப்பவுமே இந்த ஒப்புக்காக பேசுறது, மரியாதைக்காக புகழ்றது இதெல்லாம் வச்சுக்கிறதே இல்லைங்க. இது ஒரு அடையாளமா நாளைக்கு பெரிய இதாக வச்சுப்போம். ஐயோ பேராசிரியர் மணி என்ன புகழ்ந்துருக்காரு பேசியிருக்காரு அப்படிம்பானுங்க. அது ஒரு பெரிய இது வச்சு நம்ம தமிழன்ட்ட உள்ள மிகப்பெரிய குறை என்னன்னா, ஒப்புக்காக பண்பாட்டுக்காக ஒரு நாகரிகத்துக்காக புகழ்ந்தது. அப்படி புகழ்ந்ததெல்லாம் பொறுக்கி வச்சுக்கிட்டு ஈவேராவை அவர் புகழ்ந்தார், இவர் புகழ்ந்தார்,
அப்படி வந்தார், வாவுசி வந்தார் அப்படின்னு ஆமா, ஆமா, எழுதுறாங்க. போட்டிருக்காங்க. வாவுசி வந்தாரு. ஆமா. நேத்தி மறைமலையடிகளார் அவருடைய பேரன் என்கிட்ட பேசுறாரு. எங்க அப்பாவை வந்து ஈரோட்டில் அவர் தாங்க வச்சிருந்தார் கொஞ்ச நாள். வச்சிருக்கலாம் ஐயா, அது ஒன்றும் பெரிய செய்தி இல்லைங்க. ஈரோட்டில் அவருக்கு என்ன, அவருக்கு சொந்த காசா லாட்ஜ் வச்சிருந்தாரு, இந்த மாதிரி என்னென்னமோ வச்சிருந்தாருங்க. அவர் இந்திய போராட்டத்தில் ஈடுபட்ட என்னுடைய அப்பாவை வந்து அவர் தாங்க கொஞ்சம் 1 மாதம் 2 மாதம் வச்சிருந்தாரு. நான் சொன்னேன், நீங்கள் புரியாமல் பேசுறீங்க. முதல்ல உங்கள் நீலாம்பிகை அம்மையார் வந்து பெரியாருன்னு ஒரு பட்டம் கொடுத்ததா சொல்றீங்க, சொல்றாங்க. அதுக்கு சான்று இருந்தா எனக்கு அனுப்புங்க. நீங்க அனுப்பிச்ச அந்த குடியரசு தலையங்கத்துல இங்க பட்டம் கொடுத்ததுன்னு இல்ல, அதுக்கு மட்டும் சான்றுகள் அனுப்புங்க அப்படின்னு நான் கேட்டாங்க. அவன் என்ன சொல்றான், சின்ன சின்ன இந்த மாதிரி சான்றுகள், இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பெரியார் அவர் புகழ்ந்தார், வாவுசி புகழ்ந்தார், இவர் புகழ்ந்தார், இவர் புகழ்ந்தார், ஏதோ ஒப்புக்காக சில நேரங்களில் சொல்லியிருக்கலாம். ஆனா ஈவேராவை எவருமே முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை, முற்றுமாக புறந்தள்ளினார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை. நிறைய சான்றுகளை சொல்லிட்டே போகலாம். இல்லை, அதிலே வந்து அண்ணா அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் மிகப்பெரிய முரண் வந்ததுனால தான் திராவிட கழகத்திலேருந்து திமுக என்ற ஒரு அமைப்பு தொடங்குறாங்க. தொடங்கி அதுக்கப்புறமா 1969ஆம் ஆண்டுன்னு எனக்கு நினைவு இருக்குது, பிப்ரவரி மாதம்னு நினைக்கிறேன், சட்டசபையிலே வந்து அண்ணா இவர் கலைஞர் அவர்கள் வந்து பெரியார் அவர்கள் ஏன் வைத்திருக்கீர்கள், அவர் ஏன் வெளியில் வைத்திருக்கீங்க, கைது செய்யுங்கிற அளவுக்கு கூட அவர் பேசினதா சட்டசபை இதில் இருக்குது. அப்படி இவ்வளவு முரண்களோடு இருந்திருக்காங்க பெரியார் அவர்களோடு. பெரியார் செய்த அத்தனையுமே வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை இவர்கள் அப்படின்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து திராவிட கழகம் எப்படி பார்த்து திமுக கடுமையாக எதிர்க்கிறது, திமுக கடுமையாக எதிர்த்தது திராவிட இதையும் எதிர்த்து. இப்போ நமக்கு கண் தெரிஞ்ச வரலாறுங்க, இப்போ நமக்கு கண் தெரிந்த வரலாறு, வைகோ இந்த ஸ்டாலினையும் அவன் பையன் உதயநிதியையும் எவ்வளவு கடுமையாக மேடையில் கீழ்த்தரமாக மலிவாக பேசினார் என்பதற்கான சான்றுகள்லாம். ஏன்னா இப்போல்லாம் காணொலியில் எல்லாம் பதிவு பண்ணிட்டானுங்க. பதிவு பண்ணதுல எல்லாம் வெளியில் வந்துருச்சு. வெளில வந்ததுக்கப்புறம் நமக்கு எப்படி தோணுது, இவ்வளவு ஈனத்தனமான பிறவிகளா அரசியலுக்காக தங்களுடைய கொள்கையை. ஏங்க என் கையை பிடிச்சிக்கிட்டு வைகோ கட்சியை விட்டு வெளில வந்த நேரங்க புதுக்கோட்டையில் தான், உங்களுக்கு தெரியுமா, புதுக்கோட்டையில் தான் முதல் மாநாடு போடுறாங்க. தடிகொண்ட ஐயனார் கோயில் போயிருக்கீங்களா? தடிகொண்ட ஐயனார் இல்லை. அப்புறம் ஏனோ எனக்கு என்னன்னா கருணாநிதி எதிர்ப்பு என்று சொன்னாலே எனக்கு எழுச்சி வந்துடும். ஓஹோ, சரியான ஆள் ஒருத்தர் வந்திருக்காரு கருணாநிதியை வீழ்த்தருக்கு அப்படின்னு ரொம்ப அதிகமா. ஆமா, எழுச்சின்னா அப்போ அவர் தங்கியிருக்கிற இடத்துக்கு நான் போய் பார்க்குறேன். யார், வைகோ தங்கியிருக்கிற இடத்துல காலையில் அண்மையில் நேற்றும் முந்தின நாள் மறைந்த செஞ்சியார் தான் இருந்தார். முகப்பில் இருந்தார். என்ன பார்த்துட்டு பேராசிரியர் அப்படின்னாரு. ஆமாங்க, என்ன வைகோ பார்த்து பாராட்டிட்டு போகலான்னு. என்ன விஷயம், ஐயோ கருணாநிதியே இழுத்துட்டு இருக்காரு, எனக்கு அதை விட என்ன பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு. வாங்க வாங்க வாங்கன்ட்டு அவர் தான் அழைச்சிட்டு போனார். கூட்டமாக நெரிசல் எல்லாரையும் விலக்கி தள்ளிட்டு என்னை கொண்டு போய் வைகோவை பார்க்கணுன்னா அப்போ அந்த காலத்தில் அவ்வளோ அப்போ தொடக்கம். அப்போ அவர் அந்த காலகட்டத்தில் என்ன சொன்னது, கையை பிடிச்சிக்கிட்டு, பேராசிரியர் நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, நம்மள்கிட்டருந்து பிரிஞ்சு ஒருத்தன் போயிருக்கான், ஒரு கட்சியை தொடங்கியிருக்கான், எப்படியாவது வளர்ந்துட்டு நல்லவனாக வரட்டும்னு சொல்லாமல் என்னென்ன நயவஞ்சகம் பண்ணணுமோ, என்னென்ன சூது பண்ணணுமோ, என்னென்ன கேடுசோ அத்தனையும் செய்கிறாருங்க பேராசிரியர் அப்படின்னு என் கையை அப்படி அழுத்தி பிடிச்சிட்டு சொல்கிறார். யார், வைகோ. அது சொன்ன தொடக்கம். அதன் பிறகு அவர் மேடையில் பேசுனதெல்லாம் விட்டு நாராக கிழிச்சார். யார், கலைஞரையும். ஸ்டாலினுக்குலாம் என்ன தெரியும், சரியான தத்தி நம்மளாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் சொன்னவர் யார், வைகோ. அது சிங்கள பிரச்சனை, அது ஏதோ இலங்கை பிரச்சனை, அது ஏதோ ஒரு ஈழன்னா அது எங்க இருக்குன்னே தெரியாது உனக்கு. பெரியார் அவர்களை வந்து தொடர்ச்சியாக தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு இருக்கிற நாம் தமிழர் கட்சி கடுமையாக விமர்சனம் வைத்துக்கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு இடத்துலையும். என்ன ஒரு பேச்சு அடிபடுதுன்னா, பெரியார் அவர்களை தொட்டதுனால், பெரியார் அவர்களை நீங்கள் தொடுவதனால் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவு தான் வரும். இந்த மண் வந்து பெரியாரோட மண், இங்கே வந்து பெரியாரின் கொள்கையில் தான் எல்லா இடத்துலையும் வந்து நீக்கமற நிறைந்திருக்கிறது. அதனால் வந்து தமிழ் தேசம் பேசக்கூடியவர்கள் என்றுமே ஆரியத்திற்கு விலை போய் நின்று தான் இந்த கூற்றை கொண்டு வந்து வைக்கிறீங்க, ஒருபோதும் இந்த மண்ணில் எடுபடாதுங்கிறாங்க. இதில் எனக்கு முதல் தெளிவு கொடுத்தவர் யாருன்னா பேரறிஞர் குணா. அண்மையில் அவருக்கு தான் இனஞாயிறுன்னு ஒரு பட்டம். இந்த இனஞாயிறுன்னு பட்டத்தை தேர்ந்தெடுத்து நான் சீமான்ட்ட தான் நீங்கள் கொடுங்க நம்ம ஒரு பெரிய விழாவை நடத்தணும். அது நல்ல வேளை ஏகலைவன் அதை எடுத்து இனஞாயிறுன்னு ஒரு பட்டம் கொடுத்தாரு. ஏன்னு என்று சொன்னால், எப்படி மொழி அளவில் தென்மொழி தமிழ் தான் மூத்த மொழி, உலகத்தினுடைய தாய்மொழி அப்படின்னு நிறுவிய
நம்முடைய பாவாணரை மொழிஞாயர்னு சொல்கிறோமோ அதுபோல் மூத்த இனம் தமிழ் இனம், இந்த தமிழ் இனம் தான் உலகத்தினுடைய முதல் இனம் அப்படின்னு நிறுவனவர் வரலாற்று இயல் அடிப்படையில் நிறுவனர் அறிஞர் குணா தான். நிரம்ப நூல்களுடைய நூலகத்தை நிரம்ப இருக்கும். எப்பவுமே ஏதாவது வேணும்னா அதுதான் படித்து வைப்பேன். அப்படிப்பட்ட அவர் தாங்க எனக்கு முதலாக இந்த அறிவை ஊட்டினவருங்க. ஆமாம், அந்த அவருடைய நூலில் படிக்கின்ற போது தான் திராவிடம் தான் நமக்கான முதல் எதிரி, எல்லாரும் ஆரியம்னு அவன் காட்டுறானே அப்படின்னா பார்ப்பனர்கள் அவர்கள் தான் கெடுத்தார். கைபர் கோளன் கணவாய் வழியாக வந்து இப்படி சொல்லி 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 பார்ப்பனர்கள் தான் நம்மளையெல்லாம் சுரண்டினார்கள், கெடுத்தார்கள். அவர் ரொம்ப தெளிவாக எழுதுறாருங்க. பார்ப்பனர்கள் அல்லது ஆரியர்கள் நம்முடைய நிலத்தை படையெடுத்து ஏதாவது ஒரு பகுதியை கைப்பற்றினார்கள் என்று வரலாற்றில் ஒரு சான்றாவது சொல்லுங்கள் அப்படின்னு எழுதுறாருங்க. சொல்லுங்க, ஆரியர்களால் கெட்டோம், ஆரியர்களால் நம்ம வந்து நிலம் பிடுங்கப்பட்டது, நாடு அபகரிக்கப்பட்டது, ஏதாவது ஒன்றை சொல்லுங்கன்னாரு. அப்போதான் படிச்சு பார்த்தா ஆமாம் சரியான கேள்வியை கேட்டிருக்காரு. ஒன்றும் வரலாற்றில் இல்லையே. அவள் வந்ததெல்லாம் யார்? திராவிடம் தான் வந்தான், தெலுங்கன் தான் வந்தான், வடுகன் தான் வந்தான், அவன் தான் வந்திருக்கான். விஜயநகர பேரரசுங்கிற வழியில் வந்து நாயக்க தளபதிகளை கொண்டு வந்து நிறுவி ஒரு கிட்டத்தட்ட 500-600 ஆண்டு காலத்தில் இங்கே தமிழ்நாடு மண் முழுவதையும் ஆக்கிரமித்து கொண்டு இந்த மண்ணையே தனதாக்கி கொண்டாங்க. அதை தான் ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டே இருக்காங்க ஐயா. நீங்கள் தான் அதுக்கு சரியாக ஒரு பதில் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கு வாழக்கூடிய மற்ற மொழி பேசக்கூடியவர்கள் அவர்களெல்லாம் நாம் ஏதோ வெறுக்கக்கூடிய ஒரு மாதிரியும் தமிழ் தேசியம் இல்லை அதான் சொல்ல வந்தது. இதில் வந்து சீமானுடைய நிலைப்பாட்டை, அவருடைய நல்ல உள்ளத்தை நான் ரொம்ப போற்ற வேண்டும். ஒரு இடத்துலையும் அயலினத்தவரை வெறுத்தோ அல்லது வன்மம் கொண்டோ தாக்கியதும் இல்லை, பேசுனதும் கிடையாது. அவர் எந்த இடத்துல சீற்றம் கொள்வார்னா, எம்முடைய இனத்தையும் மொழியையும் அழிக்க எவன் முயற்சிக்கின்றானோ அந்த இடத்துல அவருக்கு சினம் வரும். ஆறாத சினம், தணிக்கவே முடியாது அந்த தினத்தை. அப்படிப்பட்ட சினம் வருமே தவிர பொதுவாக அயல்மொழி பேசுகின்றவர்கள் இங்கே வாழலாம் தான் சொல்றாரு. இங்க தொழில் செய்யலாங்கிறார், இங்க பிழைக்கலாங்கிறார். எல்லாத்துக்கும் எந்த விதமான மாறுபாடு. ஆனா மற்ற இடங்கள்ல நேற்று கூட படிச்ச இந்த தடவை சட்டமன்றத்தில் கூட இடம் கொடுத்துருக்காரு. தொடர்ச்சியா 2017 16 ஆமா தொகுதியில தேர்தல் வேட்பாளர் இருக்காங்க. அதுவே இவருக்கு வந்து தீவிர தமிழ் தேசியம் பேசுகிறவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் நெருடலா இருக்கும். என்னடா தெலுங்கர்களை எல்லாம் இந்த சௌராஷ்டிரர்களை எல்லாம் போட்டிருக்காரு அப்படின்னு. அதை பற்றி எல்லாம் அவர் கவலைப்படலை. ஒரு தலைவருக்குரிய தகுதியோடு எல்லாரையும் அரவணைச்சிட்டு தான் போயிட்டு இருக்காரு. அதுல ஒரு மாறுபாடான கருத்துக்க இடம் இல்லை. அவரை ரொம்ப போற்ற வேண்டும், பாராட்ட வேண்டும். நாம அப்படிதான் எல்லாரையும் அரவணைச்சிட்டு போறோம். அவர் அப்போவிலேருந்தே சொல்றாரு, இது வந்து யாதமுறை யாவருங்களில் என்ற மிக உயர்ந்த ஒரு பண்பாட்டை கொண்டவர்கள், உயிர்நேயம் கொண்டவர்கள், யாரையும் நாங்கள் வெறுக்க மாட்டோம். எத்தனை முறைங்க சொல்றது. எங்கையா அவன் வந்து அயலினத்தாரை வெறுத்தான், ஒதுக்கினான், வன்மம் கொண்டு திட்டினான், ஏசினான் என்று எங்கேயாவது ஒரு இடத்த சொல்லுங்க. பழநெடுமாறனுக்கு தான் கேட்குறேன், எங்கேயாவது சொல்லுங்க பார்ப்போம். தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும், இதுல என்ன உனக்கு குறை கண்டாய்? இதுல எந்த விதமான குறையையும் யாரும் சொல்லுங்க பார்ப்போங்கிறேன். அவர் தன்னிச்சையாக வளர்ந்து வர்றாரு. தமிழர்கள் கிட்டத்தட்ட 600-700 வருஷமாக ஏமாந்த கதைகளை எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. எப்படியெல்லாம் அதுதான் உண்மை வரலாறு. தமிழ்நாட்டினுடைய நில உடைமைகளை எல்லாம் தெலுங்கர்கள் அபகரித்து கொண்டார்கள். அது காரணம் என்னன்னா, அவர்களுடைய ஆட்சி அவர்களுக்கு சாதகமாக இருந்தது. நாயக்கருடைய ஆட்சி அவர்களுக்கு எல்லாவற்றிலும் உரிமையை செய்து கொடுத்தது. அதனால் அவர்கள் எல்லா ஊர்களிலும் பெரும் நிலப்பரப்புகளை எல்லாம் தனதாக்கி கொண்டு சட்டப்படி உரிமையாக்கி கொண்டார்கள். எனக்கு கூட வந்துங்க இந்த தமிழ் மாநிலம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, மாநில 1956 மொழிவாரி மாநிலங்கிறது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். அதுவும் காந்தியடிகளுடைய விழாப்பிடியான ஒரு கொள்கை காரணமாக மொழிவாரி மாநிலங்கள், அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் பேர் இயக்கமே மொழிவாரி காங்கிரஸ் பேர் இயக்கமாக மாறிச்சு. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதான். ஆனால் இந்த மொழிவாரி மாநிலத்தில் இந்த மொழி பேசுகின்ற மக்களுக்கு என்று எந்த விதமான தனி உரிமையும் இந்த மண் மீது கிடையாது. இதெல்லோரும் வாங்கி கொள்ள வேண்டும். இது தமிழ்நாடு, தமிழர்களுக்கு தமிழ்நாடு எங்க எந்த உரிமையில இருக்கு? எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாடுன்னு பேர் இருக்கும், அவ்வளவுதான். தமிழர்களுக்கே என்பதெல்லாம் கிடையவே கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றாக நாம ஏமாந்துகிட்டு இருக்கோம். அவன் தெளிவாக தான் சட்டம் போட்டு இருக்கான். இது ஒரு மொழி பேசுகின்ற மாநிலம், அது அப்படின்னு நாங்க ஒரு வசதிக்காக பிரிச்சு வச்சிருக்கோமே தவிர, இது வந்து முழுக்க இந்த நில உரிமை என்பது தமிழர்களுக்கு தான் அப்படின்றதுலாம் இல்லை. அதனால தான் பாருங்க, வடநாட்டுக்காரன் வந்து 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் இங்கே வாங்கிக்கிட்டு நிறைய எல்லாரும் ஏகபோகமாக கொழுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எப்போ நடந்தது இங்கே தமிழ்நாட்டில்? சொல்லணும் உங்களுக்கு.
இது நாயக்கர் ஆட்சி காலத்திலேருந்தே நடந்துச்சு. நாயக்கர் திருமலை நாயக்கர் நாயக்கர் மதுரையில் வந்த பிறகு அவர்கள் அந்த ஆந்திர பகுதியிலிருந்து இங்கே நிறைய புலம்பெயர்ந்தார்கள், குடியமர்ந்து இப்போ புலம்பெயர்ந்தார்கள். எப்படி இன்னைக்கு சிங்கள இன ஆக்கிரமிப்பு நடக்குதோ அதுபோல இங்கே தெலுங்கு ஆக்கிரமிப்பு நடந்து கொடுத்து எதிர்ப்பதற்கு ஆள் கிடையாது. சட்டம் அவனுடைய கையில், அதிகாரம் அவனுடைய கையில். அதனால் அடித்து வெடித்து இந்த நில உரிமையாளர்கள்லாம் அடித்து விரட்டி எல்லாவற்றையும் ஆக்கிட்டு முழுக்க அவனு சட்டப்படி உரிமையாக்கிட்டாங்க. இன்னைக்கு திருச்சி, தஞ்சை போன்ற பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு பேசுகின்ற மக்களுக்கு தான் நில உரிமையில் அதிகமான பங்கு. இது அடிப்படை அஸ்திவாரம் இல்லையா, அடித்தளம் இல்லையா, ஒரு இனத்தினுடைய உறுதிப்பாட்டிற்கு நிலைப்பாட்டிற்கு இது நில உரிமை என்பது மிக 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 முக்கியம். அதை நாயக்கர் ஆட்சி காலத்தில் செஞ்சு முடிச்சுட்டானுங்க. இதன் பிறகு நாம் இதெல்லாம் மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். நாம் வந்து இப்போ ஒரு நம்முடைய மணியரசன் ஐயா கூட ஒரு முழக்கத்தை கொண்டு வச்சா, அயலாரை வெளியாரை வெளியேற்றுவோம், வெளியாரை வெளியேற்றுவோம். நான் அப்போ ஒரு கேள்வி கூட கேட்டுக்கிட்டேன், வெளியாரன்னா அதில் தெலுங்கர்கள் வந்துடுவாங்களான்னு. தெலுங்கர்கள் வந்துடுவாங்க இல்லை அது 1956ன்னு ஒரு வரையறை வச்சு அது இல்லைன்னு சொன்னார். வெளியாரைன்னா அவர் வடநாட்டுக்காரர் சொல்கிறார். அப்போது வந்து 1980 ரொம்ப தொடக்க காலத்திலே அவர் கையில் எடுத்துட்டார் இந்த சிக்கலை. அவர் பெருமளவுக்கு நம்மெல்லாம் பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுக்கல. ஆனால் இன்றைக்கு அது ஒரு சிக்கல். இன்றைக்கும் நம்முடைய அரசாளுகின்ற திராவிட இயக்கமோ மற்ற யாரும் இதை பெரிய அளவுக்கு எடுக்க மாட்டானுங்க. இங்கே ஒரு பெரிய சிக்கலை என்னன்னாங்க, இங்கே உள்ள பேர் இயக்கங்கள், கட்சிகள், தமிழ் தேசிய பேர் இயக்கம் தவிர அரசியல் கட்சிகள் எதுலேயுமே தமிழர்களுடைய ஆளுமை பங்கு ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவுங்க. அது பொது உடைமை கட்சியாக 30 பேரில் கிட்டத்தட்ட 18 பேரோ ஏதோ வந்து வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள், மொழி பேசுகிறவர்கள் தான். ஆமாங்க, நீங்கள் பொது உடைமை கட்சியாக இருந்தாலும் சரி, பேராய கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும், மற்ற கட்சியை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, மதிமுக பற்றி சொல்ல வேண்டியதில்லை, மறுமலர்ச்சி திராவிட அதெல்லாம் முழுக்கவே அவங்க கட்சி தான். இது பொது உடைமை இயக்கம், அந்த இயக்கம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க தாங்க. அதனால் மண்ணுரிமை, மொழி உரிமை, நில உரிமை இது பற்றியெல்லாம் அவங்க வாயே திறக்கவே மாட்டானுங்க. மாறாக கர்நாடகத்திலேயோ மலையாளத்திலேயோ உள்ள கம்யூனிஸ்டையோ பொது உடைமை கட்சிக்காரங்களே பாருங்கள், அந்த மண் உரிமையை பற்றி பேசுவானுங்க, நில உரிமையை பற்றி பேசுவானுங்க, ஆற்று நீர் பாசன உரிமையை பற்றி பேசுவானுங்க. ஏங்க, பெரிய நீதியரசர்லே உலக புகழ்பெற்ற நம்முடைய நீதியரசர் நம்முடைய மலையாளத்தில் இருந்தார், கேரளாவில். நமக்கு சட்டுன்னு எனக்கு எப்போவுமே கொஞ்சம் சந்துரு இல்லை, சந்துருலாம் தமிழ்நாடு, மலையாளத்தில் ஒரு பேர் அறிஞர் நீதியரசர், அவர் கேரளா, நினைவுக்கு வந்தால் சொல்கிறேன். அவர் வந்துங்க எல்லாத்துலேயும் ஒரு நடுநிலையோடு தீர்ப்பளிக்கக்கூடிய மிகப்பெரிய நீதியரசர். அவர் வந்து வயசாகி இப்போ இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். நம்முடைய எப்பவுமே நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த திராவிட இயக்கங்கிறது 1930களில் 38ல் வந்து நமக்கு இங்கே வந்து எல்லா வகைகளையும் ஆளுமை. அதுக்கு முன்னாடியே நாயக்கர் ஆட்சி, தொடர்ச்சியாக நம்ம அடிமைகளாகவே இருந்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து இந்த திராவிட இயக்க அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், இதில் என்னதுன்னா, இந்த நாயக்கர் ஆட்சி காலத்தில் பெரும்பாலும் தெலுங்கு ஆந்திர பிரதேசத்துலேருந்தே ஐயர்களை கூப்பிட்டு வந்துட்டாங்க. தெலுங்கு ஐயர்கள் தாங்க இங்கே அதிகம். உங்களுக்கு தெரியுங்களா? தமிழ் பார்ப்பனர்கள் ரொம்ப குறைவு, எண்ணிக்கையில் ரொம்ப குறைவு. அதுவும் பொறுப்பில் கோயில்களில் இருப்பவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு. எல்லாம் தெலுங்கு ஐயர்கள் தான் பெரும்பாலும் பொறுப்பில் வந்துட்டாங்க. இங்கே இருந்தவங்களாம் வேற வழி இல்லைன்னு ஓடிவிட்டாங்க, அங்கே ஓடிவிட்டாங்க. இங்கே தெலுங்கு ஐயர்கள் தான் அதிகம், தமிழ் பார்ப்பனர்கள் ரொம்ப 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 குறைச்ச எல்லா வகையிலும் அவங்க. இதில் என்ன பண்ணிட்டாங்க, மற்ற மாநிலத்தில் உள்ள பார்ப்பனர்கள் அவங்க தான் கல்வியில், உயர் பதவிகளில், செல்வாக்கில், அந்த காலத்தில் அரசர்களுக்கு அடுத்த நிலையில் அவர்கள் தான் இருந்தாங்க. அது அந்த சூழலில் அது சரி, நமக்கு ஒன்றும் அதில் உடன்பாடு இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் அந்த கால சூழலில் அரசு அதிகாரம், மைசூர் மகாராஜா இருக்காருன்னா மைசூர் மகாராஜாவுக்கு அடுத்த நிலையில் யார் இருக்கணும், ஒரு ஐயர் இருப்பார். புரிதுங்களா இல்லையா? கேரளாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு அந்த பெரிய அரசருக்கு அடுத்த நிலையில் ஒரு ஐயர் தான் இருப்பார். அதுமாரி ஆந்திராவிலையும் அப்படி தான் இருப்பார். அவங்க எல்லாருமே அவங்கள எதிர்த்து அங்கே மாரி ஒரு ஈவேரா மாரி ஒரு ஈனப்பிறவி அங்கெல்லாம் இல்லை. அதனால அவங்க அந்த மண்ணோடும் மரபோடும் மொழியோடும் இரண்டரை கலந்து அந்த உணர்வோடே இருந்துட்டாங்க. இருந்ததுனால அந்த மாகாணத்தினுடைய வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் அவர்கள் எப்போவுமே உறுதுணையாக இருந்தாங்க. இரண்டகம் செய்யவே இல்லை.
ரெண்டகம் செய்யவே இல்லை, உறுதுணையாக இருந்தாங்க. உதாரணமாக ஒன்று சொல்கிறேனே, இன்னைக்கு மைசூர், அதாவது கர்நாடக மாநிலத்தினுடைய தந்தை என்று யார் அழைக்கப்படுகிறார் தெரியுங்களா? பெரிய சிலை ஒன்று வச்சுருக்காங்க, விஸ்வேஸ்வரையான்னு ஒருத்தர் ஐயர். அவர் படித்ததெல்லாம் சென்னை தான், சென்னை மாகாணங்கிறதுனால சென்னையில் தான். விஸ்வேஸ்வரையர் அவர் தாங்க அந்த மாநிலத்தினுடைய சிற்பி. அவர் ஐயர், பார்ப்பனர். அந்த மாநிலம் முழுமையாக வெற்றி பெறுவதற்கும் வளர்ச்சி அடைவதற்கும் தன்னால் ஆன மூளையெல்லாம் பயன்படுத்தி எல்லாவற்றையும் கொடுத்தாருங்க. அவர் கொடுத்து அந்த மாநிலத்தை, அது மாதிரி தான் கிருஷ்ணசாகர் அணையிலேருந்து பெரிய அணைக்கட்டெலாம் அப்போ அவருடைய காலகட்டத்தை அவருடைய எண்ணப்படி தான் கட்டுச்சு. இன்னும் சொல்ல போனால் அந்த மாதிரி இங்கே உள்ள நம்பூதிரிகள், யார் மலையாளத்தில் உள்ள நம்பூதிரிகள், அவர்களெல்லாம் அந்த மண்ணின் மைந்தர்கள் என்ற அந்த உணர்வோடு இங்கே எல்லா பார்ப்பனர்களையும் அந்நியப்படுத்திட்டான், நமக்கு எதிரிகளாக ஆக்கிவிட்டான். யாரு? திராவிடம். ஆமாம், ஐயோ மிகப்பெரிய கொடுமைங்க. நமக்கு திராவிடம் என்ற நேர் எதிரி ஒரு பக்கம், இன்னொன்று தனக்கு சார்பாக இந்த இனத்தை அழிப்பதற்காக இங்கே உள்ள பார்ப்பனர்களே பயன்படுத்த வேண்டும் பார்ப்பன விரோதிகளை நிறைய பேர் உருவாக்கி விட்டான். யார்? தமிழ்நாட்டில் பார்ப்பனர்கள் தான் இவ்வளோ பெரிய கேட்டுக்கும் காரணம் என்று சொல்லி. எனக்கு அதான் சொன்ன மாரி குணா எனக்கு தான் அறிவூட்டினவர். பார்ப்பனர்களால் நமக்கு எந்த கேடும் இல்லை, எந்த நாடும் இழப்பில்லை, எந்த ஒன்றும் இல்லை, பெரிதாக நிறைய வளங்களை தான் நாம் பெற்றிருக்கின்றோம் என்று அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் மாற்று சிந்தனைக்கே எனக்கு வந்தது. ஓஹோ, நம்ம நினச்சிருந்த தப்பு உண்மையிலேயே பார்ப்பனர்கள் நிறைய பேர் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ சீமான் சொல்கிறது அதுதான். பார்ப்பன கடப்பாறை என்னன்னா, அவர்கள் செய்த நன்மைகள்லாம் இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட அதை வைத்து நீ ஏதாவது ஒரு துரும்ப கிள்ளி போட்டிருக்கியாடா, நீ ஏதாவது ஒரு துரும்ப அசைச்சிருக்கிறியா, அவன் இவ்வளவு தூரம் செஞ்சிருக்கான்டா, அதனால அந்த கடற்பாறையை கொண்டு நீ பெண்ணியம்ங்கிறது ஒரு போலித்தனமானது, அருவருப்பானது, ஆபாசமானது, நீ சமூக ஏற்றத்தாழ்வுகளை கலைந்தேங்கிறது மிகப்பெரிய பித்தலாட்டம். இந்த காலகட்டத்தினுடைய மிகப்பெரிய பித்தலாட்டம் தான். அப்புறம் தமிழருக்கே என்ற கொள்கையை இறுதி வரை கையில் தான் பிடிச்சிருந்த, இல்லைன்னா நீ கோமணத்தில் வச்சிருந்திருப்ப. நீ வேற என்ன செஞ்ச? ஏதாவது ஒரு கூட்டம், ஏதாவது ஒரு பேரணி, ஏதாவது ஒரு கருத்தரங்கம், ஏதாவது அறிஞர் பெருமக்களுடைய கலந்தாய்வு கூட்டம், ஏதாவது ஒன்று தான் பண்ணியிருப்பியா? தமிழ்நாடு தமிழருக்கு வேண்டும் என்று ஒரு போராட்டம் ஏதாவது செஞ்சிருக்கியா? செஞ்சதே கிடையாதுங்க. சும்மா அந்த கொள்கையை மட்டும் வச்சுக்கிட்டு இப்போ அதை மட்டும் கையில் வச்சுக்கிறது. தமிழ்நாடு தமிழருக்கே, திராவிட நாடு திராவிடருக்கேங்கிறது திமுக வாங்கிடுச்சு. அப்புறம் தேர்தல் நேரத்தில் அதையும் கைவிட்டுடுச்சு, அதை விட்டுடுச்சு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஆள் சும்மா போலித்தனமாக பொய்யா வச்சுக்கிட்டதுங்க. இவனை சொல்கிறானுங்க, தியாகு உட்பட எல்லாருமே இப்படி சொல்கிறாருங்க. எனக்கு தான் ரொம்ப கோபமாக வருது தியாகு மேலே. தமிழ்நாடு தமிழருக்கேன்னு பெரியார் போராடினாருங்கிறியே. இந்த கடைசி நேர்காணல் தொடர்ச்சியாக அதை பற்றி தான் அதாங்க, திராவிட நாடு திராவிடருக்கே, தமிழ்நாடு தமிழருக்கே என்று போராடியவர் ஈவேரா. அவர் எங்கடா போராடினாரு? சொல்லுடா, ஒரே ஒரு இடத்த சொல்லுங்க, ஏதாவது ஒன்று. தமிழ்நாடு தமிழருக்கே என்று போராடினவர் சொல்லுங்க பார்ப்போம். ஏதோ ஒன்று கூட இல்லைங்க. கியாபி விஸ்வநாதனாச்சும் ஒரு பத்திரிகை நடத்தினாருங்க, இதழ் நடத்தினாருங்க. அவர் தொடர்ச்சியாக தமிழ்நாடு தமிழருக்கே என்ற கொள்கை முழக்கத்தோடு வீறு கொண்டு எழுதினார். நீங்கள் எங்கேயாவது எழுதியிருப்பியா? நீ எங்கேயாவது பேசியிருப்பியா? எங்கேயாவது ஒரு பேரணி, ஒரு 1000 பேரை திரட்டி, ஒரு 500 பேரை திரட்டி சாலையில் ஒரு பேரணி போயிருப்பியா நீ? தமிழ்நாடு தமிழருக்கேன்னு செஞ்சதே கிடையாது. இந்த காலத்து நெருக்கடி கூட அந்த காலத்தில் இல்லை. இந்த காலத்தில் நம்ம அப்படி பேரணி போயிட்டால் உடனே உள்ளே பிடிச்சி விட்ருவோம். ஆனால் அந்த காலத்தில் அது கூட இல்லை. அப்போவும் நீ செய்யவே இல்லை. இந்த கொள்கை இங்கே நீர்த்து போக வேண்டும். யாருமே எழுச்சி பெற்று, ஏன்னா சோமசுந்தர பாரதியார், மறைமலை அடிகளார் போன்ற பெரும் அண்ணல் தங்க போன்றவர்கள்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் கையில் எடுத்துடக்கூடாது, அதை நாம் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி வீணடிச்சவர் இந்த ஆள். இதுக்கு தியாகு பதில் சொல்லுங்க பார்ப்போம். இறுதியாக தியாகு அவர்கள் சொன்னதில் நம்ம ஒரு கேள்வி வைக்கலாங்கன்னு நினைக்கிறேங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வந்தே மாதரம் அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்து இதோட கூற்று. அதில் தான் வந்து விஜில் அமைப்பு, எல்லா அமைப்பும், மோடி அவர்கள் தொடங்கி எல்லோரும் அந்த வந்தே மாதரம் என்ற பாடலை நோக்கி தான் அது வந்து எல்லோரும் பேசணும், எல்லோரும் முழுக்க பாடணும் அப்படிங்கிறதுல தான். அதில் சொல்லப்பட்டது முதற்கொண்டு பாரதியார் சொன்ன வந்தே மாதரம், இல்லை பாரதியார் சொன்ன பாரத தாய் அப்படிங்கிறதே ஒரு ஹிந்துத்துவத்தை முன்னிறுத்தி தான் அதை கொண்டு வந்தது. அவரே வந்து அந்த பாரத தாய்ங்கிறத ஒரு ஹிந்து இதை தான் கொண்டு வந்தார். அப்பேற்பட்ட அவர் வந்து அப்போ வந்து ஆர்எஸ்எஸோட இல்லை இவர்கள் சொல்லுகிற அந்த சனாதனத்தை நோக்கி இல்லை ஹிந்துத்துவ நாடாக அமைப்பதுக்கு
எப்படி சொல்கிறது, அந்த அந்த இந்துத்துவத்தை நோக்கி தான் அவரோட பேச்சுக்களும் எல்லாமே இருந்தது. அப்போ இஸ்லாமியர்களுக்கு நேர் எதிராக அவர் இருந்தார். அதே பேச்சை தான் வந்து அண்ணன் சீமான் அவர்களும் சொல்கிறாரு, பாகிஸ்தானில் போய் பேசுவேன் அப்படிங்கிறதும் இதை ஒற்றி தான் இருக்கு. 2 செய்தி நீங்கள் சொல்கிறதுலேருந்து, ஒன்று வந்து பாரதியார் வந்து இந்துத்துவம் சார்ந்த இந்தியாவை முன்னெடுக்க வடிவமைக்க விரும்பினார் என்பது ஒன்று. 2வது இந்த பாகிஸ்தானில் போய் பேசுனதுங்கிறது. ரெண்டு விஷயத்தையும் நான் பதில் சொல்லிடுறேன். பாரதியார் திலகருடைய சீடர், வஉசி கூட திலகருடைய சீடர் தான். திலகர் என்ன நினைச்சார், திட்டமிட்டார்னா, வடநாட்டு ஆரிய பார்ப்பனர்கள் இந்த வெள்ளையனை எதிர்ப்பது என்று சொன்னால் எளிதில், இன்னைக்கு பிஜேபி கான்செப்ட் மாதிரி, கொள்கை மாதிரி தான், இந்த மத உணர்ச்சியை தூண்டினால் இவர்களெல்லாம் ஒன்று கூட்டி விடலாம். அதனால் வந்து இந்த தெய்வீக உணர்ச்சி, மத உணர்ச்சி இதையெல்லாம் வச்சு இந்துக்கள்ன்ற ஒரு கான்செப்டை உருவாக்கி அதில் வந்து நம்முடைய இவர்களெல்லாம் ஒன்று திரட்டி விடலாம். இல்லைன்னா இந்தியான்ற பறந்து விரிந்த ஒரு பெரிய தீபகற்பத்து மக்களை எல்லாம் எந்த வகையிலும் எந்த காலத்திலையுமே ஒன்றுபட்டிராத ஒரு மக்கள் திரள் இவங்க என்றைக்குமே ஒன்று திரண்டது கிடையாது. தமிழ்நாட்டில் கூட தமிழர்கள் ஒன்று திரண்டு இருந்தாங்க, 3 நாடுகள் தான் இருந்தது. ஆனால் வடநாட்டில் இன்னும் மோசம், 300-400 பகுதிகளாக இருந்தது. இவங்களெல்லாம் ஒன்று திரட்டணும்னா ஒரே கொள்கை எதுன்னா இந்துங்கிற ஒரு கான்செப்ட். ஓகே, இந்த மதத்தினுடைய அடிப்பில், தெய்வத்தினுடைய அடிப்பில். அதனால தான் வந்து இந்த விநாயகர் சக்தி பிள்ளையாருடைய வாகனத்தில் நடந்த எலியை வந்து இதுமாரி கொண்டுட்டான், அதனால பிள்ளையாருடைய வாகனம் அப்படி இப்படி இந்த மாதிரி மலினமான இந்த சமய உணர்ச்சி. முதலில் அந்த பிள்ளையார் இதையே வந்து திலகர் தான் இதை ஊட்டி நம்ம இந்துக்கள் எல்லாம் மக்களை எல்லாம் ஒன்று திரட்டிடலான்னு நினைச்சதெல்லாம் உண்மைதான். இந்து மதம் சார் அந்த எண்ணம் தான் பாரதியாருக்கும் இருந்தது. பாரதியாருக்கு இவ்வளவு படித்தவருக்கு தெரியாதா, இந்த தீபகற்பம், இந்த துணைக்கண்டம் முழுமையும் ஒரே மதம் கிடையாது, ஒரு வழிபாடு கிடையாது, ஒரு மொழி கிடையாதுன்னு பாரதியாருக்கு தெரியாதா? ஒரு கட்டாயம். இந்த வெள்ளையன் என்ற அந்நியன், அவன் அந்நியன்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது. அவன் வந்து இங்கிலாந்துக்காரன், டச்சு போயிட்டான், போர்ச்சுகீசியல் போயிட்டான், எல்லாரும் போயிட்டானுங்க. ஒன்றும் இப்போ ஒரே ஒரு எதிரி தான் நிற்கிறான். யார்? ஐரோப்பாவில் இருந்த இங்கிலாந்துக்காரன் தான். அவன் ஒரு எதிரி. நாம் எத்தனை பேர் இருக்கோம்? 400-500 பேர் பிரிஞ்சு கிடக்கிறோம். அப்போ நாமெல்லாம் ஒன்றாகணும்னா என்ன? ஒரு மதத்தின் அடைப்பில் நம்மகிட்ட என்ன இருக்குது? அதுக்கு கருவிகள்லாம் இருக்குது, பாரதம் இருக்குது, ராமாயணம் இருக்குது, இந்த மாதிரியான கதைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் எடுத்து விட்டு இந்த மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி அப்படின்னு தாங்க இந்த முதல் சிப்பாய் கழகமே என்னங்க வந்தது? சிப்பாய் கழகம் வந்தது இல்லைங்களா? துப்பாக்கி உள்ள ரவை உள்ளே போகணுங்கிறதுக்காக அந்த லூப்ரிகேஷன் ஆங்கிலத்தில் சொல்ல, வழ கொழுன்னு அந்த குண்டு வெளில வர்றதுக்காக பசுமாட்டினுடைய கொழுப்பை பயன்படுத்தினான் அப்படின்னு ஒரு செய்தி பரவுச்சு. சரிங்களா? பசுங்கிறது நீங்கள் இந்துக்களுடைய புனித கிளப்பி விட்டானுங்க. பசுங்கிறது இந்திய மக்களுடைய ஒரு புனித கடவுள், இந்துக்களுடைய புனித கடவுள். அதனுடைய கொழுப்பை எடுத்து துப்பாக்கியில் பயன்படுத்துகிறான், இவன் நமக்கு எதிரி, மிலேச்சன் அப்படின்றது தான் முதல் கழகமே உண்டாச்சு. அப்போ பார்த்துட்டானுங்க, ஓஹோ இந்த சென்சிட்டிவான, அதாவது உணர்வுபூர்வமான விஷயத்தை கையில் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்து மதத்தை எடுக்கிறாங்க. இது பாரதிக்கும் தெரியுங்க. ஏங்க அதே தான் இப்போ தியாகு சொல்லட்டுங்களே, அதெல்லாம் ஒன்றுமே சொல்லவில்லைங்க. ரொம்ப நேர்மையாக லாவகமாக பாரதியாரை கையாண்ட பெருமான் இன்னை வரையிலும். எனக்கு இப்போ சீமான புகழ்ந்தா என்னடா அது ஒரு பக்கமாக பேசுகிறேன்னு நினச்சிக்க கூடாது. சீமான் மாதிரி ஒரு ஆளுமை நமக்கு வாராது வந்த மாமணி போல நமக்கு சீமான் வந்திருக்காருங்க. எனக்கு அவரை போகணுன்ற அவசியமே இல்லை, அவர் இன்னும் நீண்ட காலம் வாழணும். எனக்கு என்னென்னா அவர் இப்படி கத்தி 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 பேசுகிறாரு, அது ஆமாம் கத்தி கத்தி பேசுகிறாரு. அவருக்கு இன்னும் நீண்ட ஆயுள் கடவுள் கொடுக்கணும், இயற்கை கொடுக்கணும். நான் நிறைவாக உங்கள்கிட்ட வேண்டிக்கிறது, அண்ணனை பத்திரமா பார்த்துங்க. ஏன்னா அவருடைய உடல்நலம் ரொம்ப 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 முக்கியம். அவர் பேசின பேச்சுகள்லாம் அப்படியே பதிவாயிருக்கு, அதுவே போதும். இனி உறக்க பேசி 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 தொண்டையில் ஏதாவது எனக்கு உண்மையிலே அவருடைய பேச்சை கேட்கும் போதெல்லாம் அந்த அச்சம். ஏன்னாங்க நேரடியாக உட்காந்து பேசும்போது அந்த எழுச்சி கொஞ்சம் கூட குறையாமல் பேசுகிறாருங்க. மேடையில் எப்படி பேசுகிறாரோ அதே மாதிரி நேரடியாக பேசும்போதும், நேரடியாக உட்காந்து பேசும்போதும், முகத்துக்கு முகம் பேசும்போதும் அதே எழுச்சியோட பேசுகிறாருன்னா மனுஷனுக்கு இயல்பாக அது வந்து இயற்கை அல்ல தமிழனை கொடுத்த வரம் மிகப்பெரிய. சரி, நன்றிங்க. இவ்வளோ நேரம் எங்கள் கேள்விகளுக்கு மிகவும் பயனுள்ள தகவல்களை அளித்த ஐயா பேராசிரியர் மணி அவர்களுக்கு மிக்க நன்றி.